வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் உதயநிதியின் பண்ணை வீட்டில் மூட்டை மூட்டையாக போதைப் பொருள் சிக்கியிருக்கிறது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் இந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள்கள் சிக்கியிருக்கிறது. எவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கியிருக்கிறது, இதற்கான முழு காரணம் யார், இதில் யார் யார் சம்மந்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத பற்றியும் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் காணொலியில் பார்த்துக்கலாம். நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த ஒரு 2-3 வாரங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கும் சாதிக் பாஷா, அதாவது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சாதிக் பாஷாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருந்தாங்க அமலாக்கத்துறை. இந்த சோதனை மேற்கொண்டதில் மூட்டை மூட்டையாக போதைப் பொருள்கள் சிக்கியிருந்தது. எவ்வளவு கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடிகள் இருக்கலாம் அப்படின்றத தெளிவாக அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளவு கோடி மதிப்புள்ள இந்த போதைப் பொருட்கள் சிக்கியிருக்கிறதுன்றதை தெளிவாக இன்னும் கணக்கு பண்ணலை. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டாகவும் கொடுக்குறேன். ஸோ பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சிக்கியிருக்கிறது மக்களே. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடத்தல், அதாவது போதைப் பொருள் கடத்தல் மன்னனுக்கும் சாதிக் பாஷா கடத்தல் மன்னன் இல்லையா, ஸோ இவருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. இதில் தெளிவாக தெரிகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திமுகவின் அமைச்சர்களும் இதில் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் அது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. இதனால் இந்த தகவலை கேட்டறிந்த முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பல திமுகவின் அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி தான் பல சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சில அமைச்சர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்கப்பட்டு வருகிறார்கள். ஒரு சில அமைச்சர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பொழுது பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்னா தொடர்ந்து கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.